ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஸ்ட்ராபெரி ட்ரஃபிள் கேக்கோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரவுண்ட் ஷேப் கேக்கை வந்து எப்படி ஸ்ட்ராபெரி ஷேப்க்கு கட் பண்ணி நம்ம ஐசிங் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேக்குக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் ஜலிச்சு எடுத்துடலாம். 1/2 கப்பு மைதா மாவு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துடலாம். ஜலிச்செடுத்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாலாம் ஈக்குவலாக மிக்ஸ் ஆகி கேக் வந்து நல்லா பொங்கி வரும். இப்போது இது இருக்கட்டும். கேக்குக்கு தேவையான வெட் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு ட்ரையான பவுலில் 2 முட்டை எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/4 டீஸ்பூன் ஸ்ட்ராபெரி எமல்ஷன், ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து இதை நல்லா பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்ககிட்ட ஸ்ட்ராபெரி எமல்ஷன் இல்லைன்னா ஸ்ட்ராபெரி எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் ஆயிருக்கு. முட்டை நல்லா பீட் ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் நான் 1/2 கப்புக்கு கம்மியாக சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் பொடிச்ச சர்க்கரை சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பீட் பண்ணியாச்சு. முட்டை நல்லா ஃப்ளஃபியாக பொங்கி வந்திருக்கு. கடைசி இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து பீட் பண்ணிக்கிறேன். முட்டை பீட் பண்ணும்போது குறைஞ்சது 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்காவது நல்லா பீட் பண்ணணும். அப்போ தான் கேக்கு வந்து நல்ல ஹைட் கிடைக்கும். கேக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம எக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்ச இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஓவராக கொட்டி மிக்ஸ் பண்ணிங்கன்னா கேக் வந்து ஹார்ட் ஆயிரும். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே நான் எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் இங்கே 6 இன்ச் கேக் மோல்டில் பட்டர் பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே ஊற்றி நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். பாத்திரத்தை வந்து ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இறக்கி வச்சு 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் பேக் பண்ணி எடுத்துடலாம். கேக் பேக் ஆகிட்டுருக்க டைமில் க்ரீம் ரெடி பண்ணி எடுத்துடலாம். நான் இங்கே 3/4 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். அதில் தேவையான சுகர் பவுடர் சேர்த்து பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்கள் க்ரீமில் வந்து சுகர் இருந்தது அப்படின்னா இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ விப்பிங் க்ரீமும் வந்து நல்லா ஸ்டிஃப் மிக்ஸாக ரெடி ஆகிடுச்சு. கேக் வந்து ஒரு 35 நிமிஷத்துக்கு அப்புறம் சூப்பராக பேக் ஆகிருக்கு. கேக் கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் நான் 3 லேயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். டர்ன் டேபிள் மேலே ஒரு கேக் போர்டு வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக க்ரீம் தடவிட்டு ஃபஸ்ட் லேயர் கேக்கை வைக்கிறேன். இந்த பீஸை வந்து நான் கொஞ்சம் இறக்கி வைக்கிறேன். ஏன்னா இதை வந்து ஹார்ட்டின் ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ வந்து சுகர் சிரப் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த க்ரீமை வந்து ஃபஸ்ட் லேயரில் கொடுத்துக்கலாம். இதுக்குள்ளே ஃபில்லிங்காக நான் வந்து ஸ்ட்ராபெரி கனாஷ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சாக்கோ சிப் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். கேக் வந்து இன்னும் டேஸ்டியாக இருக்கும். செகண்ட் லேயர் கேக்கை வச்சு அதை சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிக்கலாம். அடுத்த லேயராக நான் வந்து க்ரீம் கொடுத்துக்கிறேன். உள்ள ஃபில்லிங்காக வந்து ஸ்ட்ராபெரி கனாஷ் சேர்த்துக்கிறேன். இதே மாதிரி நம்ம 3 லேயரையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கடைசி லேயர் கேக்கை வச்சு சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக க்ரீம் கொடுத்து இந்த கேக்கை வந்து க்ரம் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். க்ரம் கோட் பண்ணதுக்கப்புறம் இந்த கேக்கை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க வேண்டாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா நமக்கு வந்து கரெக்டான ஷேப் கிடைக்காது. அதனால் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஹார்ட்டின் ஷேப்புக்கு இந்த கேக்கை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். கட் பண்ண 2 பீஸையும் கொஞ்சமாக க்ரீம் தடவி முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் மெதுவாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அப்போ தான் வந்து கரெக்டான ஷேப் கிடைக்கும்.
இப்போ நம்ம கட் பண்ண அடுத்த பீஸையும் இந்த மாதிரி மெதுவாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எக்ஸஸாக இருக்க பீஸை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கேக் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்குல்ல, அதை வந்து கத்தி வச்சு நான் சைடு எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். முன்னாடி நம்ம கட் பண்ணோம்ல ஒரு சின்ன பீஸு, அதை வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வச்சிடுறேன். இப்போ கேக்குக்கு வந்து ஃபைனல் கோட்டிங் கொடுத்துக்கலாம். ஒரு ஐசிங் நைஃப் வச்சு க்ரீமை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த க்ரீமை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக ஒரு கார்டு எடுத்திருக்கேன். அதை நல்லா வளைச்சி பிடிச்சி இந்த மாதிரி கேக்குக்கு மேலே ஐசிங் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு நல்ல டோம் ஷேப்பில் கிடைக்கும் கேக்கு. நீங்கள் உங்ககிட்ட எந்த கார்டு இருந்தாலும் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ராபெர்ரி ஷேப்புக்கு கொண்டு வந்தாச்சு. இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அடுத்ததாக கேக்குக்கு மேலே ஊற்றுறக்காக ஒரு கணேஷ் வந்து ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஸ்ட்ராபெர்ரி கேக்கில் வைக்கிறக்காக ஒரு ஸ்டெம் ரெடி பண்ணணும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு வேஃபர் எடுத்திருக்கேன். அதை வந்து க்ரீன் கலர் ஃபாண்டன்ட்டில் ரோல் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் கேக்கை வந்து வெளியே எடுத்துட்டேன். இப்போ கேக்குக்கு மேலே வந்து கணேஷ் ஊற்றிட்டுருக்கேன். இந்த ஸ்ட்ராபெர்ரி கணேஷில் நான் வந்து 1 ட்ராப் அளவுக்கு பிங்க் கலரும் 3 ட்ராப் அளவுக்கு ரெட் கலரும் சேர்த்துருக்கேன். ஜெல் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த ஒரு டார்க்கு ஸ்ட்ராபெர்ரி கலர் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. கணேஷ் எல்லாமே தானாகவே இறங்கி வரும். நம்ம ஐசிங் நைஃபெல்லாம் வச்சு ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம். கணேஷ் எல்லாமே நல்லா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. கேக் போர்டெல்லாம் நான் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ண ஸ்டெம்மை வந்து இந்த கேக்கில் வச்சிடலாம். அடுத்ததாக விப்பிங் க்ரீமில் கொஞ்சமாக எல்லோ கலர் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வச்சு இந்த மாதிரி ஸ்ட்ராபெர்ரிக்கு மேலே கொடுத்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு பைப்பிங் பேக்கில் லீஃப் நாசல் போட்டிருக்கேன். அதுக்குள்ளே செஃப் மாஸ்டரோட க்ரீன் கலர் மிக்ஸ் பண்ண விப்பிங் க்ரீமை வந்து சேர்த்துருக்கேன். அதை வச்சு இந்த மாதிரி லீஃப் வரைஞ்சிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான ஸ்ட்ராபெர்ரி ட்ரஃபிள் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான டேஸ்டியான கேக் வீடியோவில் பார்க்குறேன்.